இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் போர்டுகளுக்கு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லா அவுட்புட்டும் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இது 5.1 அவுட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, எஃப்எல், எஃப்ஆர், சென்டர், சப்வூஃபரு, எஸ்எல், எஸ்ஆர் இதை அப்படியே எடுத்து இங்கே இருக்குது பாருங்கள். இது அதே தான். கிரவுண்டு, எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல், எஸ்ஆர், சென்ட்ரு, சப் இதை அப்படியே கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஒயர் வந்து எப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். ஃபஸ்ட்டு இதிலேருந்தே பார்ப்போம். இது வந்து 5.1 அவுட்டுங்களா? இப்போ இப்படி பேக் சைடு திருப்பினோம்னா ஃபஸ்ட்டு பின் வந்து காமன் கிரவுண்டு. அதே வந்து இந்த இடத்துல காமன் கிரவுண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஒயரை ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த காமன் கிரவுண்டு வந்து இங்கே வந்திருக்கு. ஒயிட் கலர் வந்து எஃப்எல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ரெட் கலர் வந்து ஃப்ரண்ட்டு ரைட்டு. அதே தான் இங்கேயும் நம்ம கொடுத்துருப்போம் பாருங்க. ஃப்ரண்ட்டு எஃப்எல் ஃப்ரண்ட் லெஃப்ட் வந்து ஒயிட் கலரு, எஃப்ஆர் வந்து ரெட் கலரு. ஓகேங்களா? சென்டர் வந்து ஒயிட் கலரு, எஸ்டபிள்யூ சப்வூஃபர் வந்து ரெட் கலரு. அதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்து இங்கே காமன் கிரவுண்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கே வந்து காமன் கிரவுண்டு. ஓகேங்களா? இந்த ஒயர் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்க. எஸ்சின்னு இருக்குது. இது வந்து ஒயிட் கலரு, சென்ட்ரு, சப்வூஃபர் வந்து ரெட் கலரில் கொடுத்தாச்சு. அப்புறம் இதை வந்து காமன் கிரவுண்டில் அடித்தாச்சு. அடுத்த ஒயரை பார்த்தோம்னா இப்போ இது வந்து பக்கத்தில் இருக்குது இந்த கனெக்டர்லாம். அதாவது இது கனெக்டருக்கு வர அடியில் வர பின்னு. ஸோ இது பக்கத்தில் இருக்கிறனால நம்ம இந்த ஒயரில் எடுத்து இங்கே ஜாயின் அடிக்கும் போது நமக்கு வந்து இடிக்கும், முட்டும். அதுவும் இல்லாமல் கனெக்டரும் போட முடியாது. கனெக்டர் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹம்மிங் வரும். அதனால் வந்து இந்த போர்டில் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி ஷீல்டு ஒயர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது பார்த்தாச்சு. அடுத்தது எஸ்எல், எஸ்ஆர். எஸ்எல் வந்து ஒயிட் கலரு, எஸ்ஆர் வந்து ரெட் கலரு. அப்புறம் இது காமன் கிரவுண்டு. இந்த ஒயரை ட்ரேஸ் பண்ணோம்னா இந்த சென்டரில் போகுது. இந்த ஒயரோட ரெட் கலர் வந்து எஸ்ஆர், ஒயிட் கலர் வந்து எஸ்எல். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ரெட் கலர் வந்து எஸ்ஆர், ஒயிட் கலர் வந்து எஸ்எல். ஓகேங்களா? இதுதான் வந்து லைன் கொடுத்தாச்சு நம்ம. இப்போது இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த போர்டு என்ன, இந்த போர்டு என்ன, இந்த போர்டு என்ன, இதெல்லாம் வந்து ஒரே வாட்ஸு, இது மட்டும் வேறு வாட்ஸு அப்படிங்கிறத வந்து நான் அதில் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா வந்து அதில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா தெரியும். நான் வந்து இது வெறும் ஒயரிங் மட்டும்தான் நான் பண்ணுவேன். இதில் வந்து 20 வோல்ட் போட்டிருக்கு பாருங்கள். 20 வோல்ட்டை தான் நம்ம டோட்டலாக வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் அலி எக்ஸ்பிரஸில் தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். திருப்பூரில் வந்து ஜிடெக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து இந்த போர்டு தான் வந்து அலி எக்ஸ்பிரஸில் கிடைக்கும். அதாவது 1, 2, 3 இந்த போர்டும் வந்து 100 வாட்ஸு, ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு. இது ஸ்டீரியோ சேனல். இந்த போர்டு வந்து ஸ்டீரியோ சேனலு. அதே மாதிரி இந்த போர்டு வந்து ஸ்டீரியோ சேனலு. அதே மாதிரி இந்த போர்டும் ஸ்டீரியோ சேனலு. இது மோனோ சேனலு 60 வாட்ஸு. ஓகேங்களா? இது 100 வாட்ஸு, 100 வாட்ஸு, 100 வாட்ஸு. சரிங்களா? இப்படி வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னா இதில் எஃப்எல், அதாவது இந்த 2 ஸ்டீரியோ சேனலில் ஒரு சேனல் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. அதாவது 50 வாட்ஸு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க உள்ள. இப்போ இந்த போர்டை பார்த்தோம்னா இந்த போர்டு வந்து இங்கே உள்ள வந்து எஃப்ஆர், அதாவது ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, எஸ்எல்னு போட்டிருக்கு. இது 2 லைனு, அதாவது ஸ்டீரியோ லைனு. இது ஸ்டீரியோ லைன்னா இதில் ஒரு லைன் மட்டும் எடுத்துருக்குறாங்க எஃப்எலுக்கு. இது வந்து 2 லைன் எடுத்துருக்குறாங்க. அதாவது 50 வாட்ஸு, எஃப்ஆர் 50 வாட்ஸு, எஸ்எல் 50 வாட்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து அடுத்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு. ஓகேங்களா? இது 50 வாட்ஸு, சரௌண்டிங் ரைட்டு வந்து 50 வாட்ஸு, சென்டர் வந்து 50 வாட்ஸ். இப்படி தனித்தனியாக எடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். நான் என்னென்ன போர்டெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் எல்லா போர்டோட லிங்க்கும் தரேன், பை லிங்க்கும் தரேன். இப்போ இந்த ஜிடெக்கில் இருக்கிற திருப்பூர்காரங்க வந்து அவங்ககிட்ட தான் வந்து நான் இந்த போர்டை வாங்கியிருக்கேன். இந்த ஜிடெக் வந்து அவங்களே ஓனாக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ரிலே போர்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. டைரெக்டாக வந்து பின்னாடி போயிடுச்சு. நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் கொடுத்து இந்த ரூட்டெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாற்றி அடிக்கணும். அது எப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். இதில் வந்து இன்னுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆடியோ இன்னு தான் வந்து நம்ம இதில் கொடுப்போம். ஓகேங்களா? சென்டரில் இங்கே ரைட் சைடு இருக்குது. இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வருது. காமன் கிரவுண்டில் ஒன்று ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டாவது லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்வூஃபரில் ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போது இந்த போர்டு வந்து சப்வூஃபர் இருக்கும். இது எல்லாமே வந்து 5 அதாவது 5 சேனலோட சரௌண்டிங்க்கு இது ஒன்று மட்டும் சப்வூஃபருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது 5மே 5 சேனல் வச்சுக்கிட்டு, அதாவது 5 சேனல் வச்சுக்கிட்டு இந்த சப்வூஃபர் போர்டை வந்து எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அங்கேயே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 60 வாட் சப்வூஃபர் வந்து நமக்கு வந்து பத்தாது. அதனால் வந்து நான் இந்த போர்டை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 150 வாட்ஸு. இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸு, இது வந்து எத்தனை வாட்ஸு அப்படிங்கிறதும் வந்து
நான் வந்து தனியாக வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம 5.2ங்கிறனால 2 சப்வூஃபர் போர்டு வாங்கியிருக்கோம். சரிங்களா, இது வந்து 60 வாட்ஸுங்கிறனால நம்மளால் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பவர் பத்தாது. அதனால் வந்து நான் 150 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து அவுட்டுன்னு போட்டிருக்கு, இது இன்னுன்னு போட்டிருக்கு. இது வந்து ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்கறது சப்வூஃபரு, இது வந்து ஆடியோ சிக்னல் அவுட்புட் எடுக்கிறது. அதாவது இதுலேருந்து வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கருக்கு போயிடும். இதுலேருந்து பின்னாடி பார்த்தோம்னா இது வந்து டைரெக்டாக வந்து இந்த ஸ்பீக்கருக்கு போயிடுது பாருங்கள், இந்த கனெக்டருக்கு போயிடுது இது. சரிங்களா, இந்த பின்னு. இப்போ இது வந்து பார்த்தோம்னா சப்ளை வோல்டேஜ் 24 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, அதுதான் வந்து இந்த 24 வோல்ட் எஸ்எம்பிஸில் தான் நம்ம வந்து இதை கொடுக்க போகிறோம். இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போட்டிருக்கு, 20 வோல்ட்டுன்னு இதில் தான் வந்து ஜாயின் ஆகுது. சரிங்களா, இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள் இந்த போர்டு. ஃபஸ்ட்டு இந்த போர்டு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இது வந்து ஆடியோ இன்புட் சிக்னலோட இன்னும் லெஃப்ட்டும் ரைட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இதிலிருந்து வரதே நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதிலிருந்து வர லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் கிரவுண்டு, அதையே வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு, அது போக கிரவுண்டு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம இன்புட் சிக்னல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 லைன் வரும். சரௌண்டிங் ரைட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் 2 வருது பாருங்கள். இது எதுக்காகனா நம்ம எல்லாத்துலேயுமே அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது 2 சேனல் நம்ம வெளியே எடுத்துக்கலாம், அதுக்காக வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட் வந்து நம்ம ஆடியோ சிக்னல் 3 பின் கொடுத்தோம்னா லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு கொடுத்தோம்னா 2 ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர் வருது. ரெண்டாவது விசிசிங்கிறது இதுக்கு கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் வோல்டேஜ் 24 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, நீங்கள் 18 வோல்டேஜ் கொடுத்தாலும் பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து இது வந்து கிரவுண்டு, இது பாசிட்டிவ் வோல்டேஜ் கிரவுண்டு. நம்ம அதே மாதிரி தான் வந்து இந்த 3 போர்டுக்குமே 1 2 3 போர்டுக்குமே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து தனித்தனி போர்டு தான் கிடைக்கும். இது மட்டும்தான் கிடைக்கும். இது 1 2 3 தனியாக கிடைக்கும். அதே மாதிரி இதுவும் 60 வாட்ஸ் போர்டு, இது தனியாக கிடைக்கும். அதே மாதிரி இது நான் வந்து தனியாக தான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நான் வாங்கி இப்போ நான் செட் பண்ண போகிறேன். அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போடும்போது இது மட்டும்தான் தனியாக கிடைக்கும். இந்த ப்ளூ கலர் போர்டு மட்டும்தான் தனியாக கிடைக்கும். கீழே இருக்கிற போர்டு வந்து ஜிடெக்லேயே வந்து சொல்லி செஞ்சுருக்கிறாங்க. நான் வந்து இது செட்டாக தான் வாங்கினேன். நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் வந்து வாங்கும்போது நீங்கள் தனித்தனியாக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து சர்க்கியூட் கொடுத்துக்க வேண்டியதான். இது நம்ம கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறனால நான் அப்படி செட்டாக வாங்கிட்டேன். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கனெக்டர் மாதிரி போட்டு இதில் சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொருகி போல்ட்டெல்லாம் போட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நான் சொல்ல முடியாத பாருங்கள், இதில் வந்து TPA 3116D2 அப்படிங்கிற ஐசியை 1 2 3 இந்த 3 ஐசி அதுதான். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா TPA 3118 அந்த ஐசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதை பார்த்தா தெரியும், TPA 3118 அதே ஐசி தான் இதுவும். TPA 3116 அதே இதுதான் வந்து இதுவும். ஓகேங்களா, இதுவும் வந்து 150 வாட்ஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ரெண்டுமே 5.2 அசம்பிளிங் வீடியோவில் வந்து நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து சப்ளை மட்டும் இன்னும் கொடுக்காம வச்சுருக்கு. ஓகேங்களா, அதில் வந்து சப்ளைவும் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து 20 வோல்ட்னு போட்டிருக்கு பாருங்கள், இதில் வந்து பாசிட்டிவ்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த பாசிட்டிவ் கொடுத்தோம்னா இதோட எல்லா போர்டுகளுக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவ் போயிடும். இதில் வந்து அப் டு 24 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இதில் 20 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு, நம்ம 24 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பாசிட்டிவ், ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா, இந்த ஒயர் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டுக்கு இங்கே வருது. இதில் வந்து நான் சால்ட்ரிங்கெல்லாம் பண்ணலாம், டைரெக்டாக வந்து கனெக்டரில் கொடுத்துருக்கேன். டிசி இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து மைனஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்கேன். நமக்கு இந்த பவர் ஆன் பண்ணோன்னா இந்த பின்னாடி 220 வோல்ட் கேபிள் இருக்குதுங்க கீழே. இந்த பவர் ஆன் பண்ணோன்னே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகிறது வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்ஸு. அதே எஸ்எம்பிஎஸ்சில் வந்து இன்னொரு ஃபேஸ் நோட்டில் எடுத்துக்கொண்டு வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இது வந்து 24 வோல்ட்டு 5 ஆம்ஸு, இது வந்து 24 வோல்ட்டு 4 ஆம்ஸு. ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த 4 ஆம்ஸ்லேருந்து எடுத்து நம்ம இந்த 5 சேனலுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 5 ஆம்ஸ்லேருந்து எடுத்து வந்து இந்த பிளாக் கலர் நெகட்டிவ் வோல்டேஜ், இந்த ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ். இது அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டில் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த போர்டு கீழே பார்த்தீங்கன்னா வி பாசிட்டிவ்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த 2 ரெட் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கலர் ஒயரை வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா பிளாக் கலர் ஒயர், அதாவது 24 வோல்ட்டு மைனஸ். ஓகேங்களா, இது ப்ளஸ்ஸு மைனஸு, அதாவது ப்ளஸ்ஸு கிரவுண்டு. அதே இதே அப்படியே எடுத்து கொண்டு வந்து இந்த போர்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்படியே இங்கே வந்து லூப் வந்து எடுத்து கொடுத்து இதில் இருந்த லூப் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுவும் கொடுத்துருக்கேன். இதுவும் 24 வோல்ட்டு, இதுவும் 24 வோல்ட்டு ரெண்டுமே. ஓகேங்களா, இந்த 2 ஷீல்டு ஒயர் இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த இடத்துல SW இருக்குது, அதாவது சப்வூஃபர் லைனு. கிரவுண்டு FL FR CEன்னு இருக்குது. இந்த சைடு ஒயர் மறைச்சிக்கிட்டதுனால தெரியல, SWன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதாவது சப்வூஃபர் லைனு. இந்த சப்வூஃபர் லைனை வந்து இந்த ரெட் கலரு ஒயிட் கலரு
இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு இதோட எர்த் ஒயரை வந்து காமன் கிரவுண்டில் கிரவுண்ட் அடிச்சாச்சு. அதாவது டிஸ்பிளே வர இது வந்து காமன் கிரவுண்டு தான். இது இங்கே அடிச்சிருக்கு பாருங்க காமன் கிரவுண்டு. இந்த அதிகமாக பிசிபி லேஅவுட் போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து காமன் கிரவுண்டு தான். இதில் வந்து அடிச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையரோட சிக்னல் வந்து ஆம்பிளிஃபிகேஷனுக்கு போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒயர் தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெட் கலரு ஒயிட் கலரு இந்த ரெண்டையும் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இன்னோட பாசிட்டிவு. இன்னுங்கிறது ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஆடியோ சிக்னல் இன்புட்டு. ஓகேங்களா. இதில் வந்து ரெட்டு ஒயிட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல கிரவுண்டு ஒயரு இதுவும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி ஒரு லூப் எடுத்து கொண்டு வந்து இந்த போர்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதோட தனியாக இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸோட லிங்க்கில் வந்து இது இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து தெரிஞ்சுக்க ஒன்றும் கிடையாது. இது இன்புட் சப்ளை, இது ஸ்பீக்கரோட அதாவது ஆடியோ சிக்னல் இன்புட் போகுது, அவுட்புட் ஆகுது. இந்த ரெண்டும் வந்து இது வந்து நான் ஸ்பீக்கருக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. இது வந்து ஸ்பீக்கர் 150 வாட்ஸ் வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கருக்கு. அதே மாதிரி இதுவும் 150 வாட்ஸு சப்வூஃபர் ஸ்பீக்கருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து நான் எல்லா போர்டுக்கும் வந்து இன்புட்டும் கொடுத்தாச்சு, சப்ளை வோல்டேஜும் வந்து கொடுத்தாச்சு. இனி இதுக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்காம இருக்கேன். அதையும் வந்து நான் இதிலிருந்து எடுத்து கொடுக்க போகிறேன். இந்த 24 வோல்ட் எடுத்து நான் இதில் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நமக்கு 2 ஐசி இருக்கிறதுனால இதில் வந்து 7808 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 7805 யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதனால் வந்து நம்ம இதில் வந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். 12 வோல்ட்டுன்னு இருக்கிற இடத்துல 24 வோல்ட் கொடுத்தோம்னா 2 ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்கனால நமக்கு வந்து ஈஸியாக தாங்கும். சரிங்களா. அதனால் அப்படி தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு மட்டும் தான் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு சப்ளை கொடுத்தாச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து சப்ளை வந்துடும். அதுக்கப்புறம் இதோட அவுட்புட் மட்டும் எடுத்து இது வந்து 2 ஸ்பீக்கரில் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ இதில் வந்து இதோட 5 சேனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா FLA, FR, SLA, SR, சென்டர் சப் இதோட அவுட்புட் எல்லாம் வந்து டைரெக்டாக வந்து இதில் வருது. ஓகேங்களா. இப்போ இதில் இந்த டைரெக்டாக வரதில் வந்து இப்போ நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இதிலிருந்து வர பாசிட்டிவ், அதாவது அவுட்புட்லேருந்து வர ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கர் வயர் போகுது இல்லையா, அதோட பாசிட்டிவ், இதோட பாசிட்டிவ், அதுக்கப்புறம் வந்து இதோட எல்லா பாசிட்டிவும். சரிங்களா. இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் அதோட எல்லா பாசிட்டிவ். இந்த ரெட் கலர்னால் இந்த ரைட் சைடு இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இடையில வந்து இந்த ஒயர் வந்து ஜாயிண்ட் இப்படி போகுது இல்லைங்க, இது ரெண்டையும் வந்து இந்த போர்டில் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த போர்டு தான் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இது வந்து 12 வோல்ட் போர்டு. இப்போ இதுக்கு லைன் கொடுத்துட்டு எப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இது இருக்காங்கன்னா இது வந்து 6 செகண்ட் வந்து டிலே கழிச்சு இது வந்து ஆன் ஆகும். சப்போஸ் இல்லை ஏதாச்சும் வந்து ஏசி வோல்டேஜோ இல்லை டிசி வோல்டேஜ் வந்து இந்த சைடில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்பீக்கர் ஆடியோ சிக்னல் இல்லாமல் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலே வந்து ஆஃப் ஆயிரும். அப்புறம் 6 செகண்ட் கழிச்சு தான் வந்து இது வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா. இப்போ இதோட கிளியரான இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கு. ரிலேவில் எடுத்துகிட்டு 24 வோல்ட் போட்டுட்டு நமக்கு இது வந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா 012 போட்டிருக்கோம். அதாவது இதில் வந்து ஏசி வோல்டேஜ் கொடுக்கணும். இந்த 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையர் கிட் இருக்கு இல்லையா, இந்த ஜிடெக் கிட்டு, இதுக்கு வந்து நம்ம சப்ளை வோல்டேஜ் மட்டும் கொடுக்காம இருந்திருந்தோம். இப்போ அதுவும் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு, ப்ளஸ் 12 வோல்ட்டு. இந்த இடத்துல ஒரு டயோடு ஒன்று போகும் பின்னாடி சைடு. இந்த சைடு வந்து டயோடு ஒன்று போகும். அந்த டயோடில் இருந்து தான் பாசிட்டிவ் சைக்கிள் போகும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் சைடு. இதில் பாசிட்டிவ், இதில் கிரவுண்டு ஜிஎன்டின்னு போட்டிருக்கு, இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த 24 வோல்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. இது வந்து பாசிட்டிவ், இந்த இடத்துல போட்டிருக்கு ப்ளஸ்ன்னு, இது பாசிட்டிவ், இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா. அந்த 5 ஆம்ஸ் இந்த 2 போர்டுக்கும் போகுது, அது போக இந்த போர்டுக்கும் போகுது. ஓகேங்களா. இதில் வந்து 24 வோல்ட் வந்து இதிலிருந்து 24 வோல்ட் வந்து இது நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஆனால் இதில் 12 வோல்ட் தான் போட்டிருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து இங்கே 7808 ஐசி போட்டிருக்கிறாங்க, 2 ஐசி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் 2 ஐசி போட்டு போகும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த ரிலே போர்டை வந்து ஒயரிங் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல என்ன சொல்லியிருந்தோம், இதில் வந்து இந்த 24 வோல்ட் ரிலே போடுறதா சொல்லியிருந்தோம். இப்போ வந்து 24 வோல்ட் ரிலே போட்டிருக்கோம். நம்ம இதில் இருந்த 12 வோல்ட் ரிலேவை வந்து நம்ம கழட்டியாச்சு. சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து இந்த போர்டுக்கு வந்து 24 வோல்ட் கொடுக்க போகிறோம். பின்னாடி வந்து 12 வோல்ட்டுன்னு தான் போட்டுருந்துச்சு. நம்ம இதில் 24 வோல்ட் கொடுக்கலாம். இந்த மற்ற டிரைவர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து 24 வோல்ட் வரைக்கும் தாங்கும். ஸோ நம்ம 24 வோல்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ரிலே வந்து தாங்காதுங்கிறனால 24 வோல்ட் ரிலேவை மாற்றியாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம 24 வோல்ட் ரிலேக்கு மாற்றும் போது சில பிடிஹெச் ப்ராப்ளம் வந்துருச்சு. பிடிஹெச்னால் அந்த பிளேட்டட் த்ரோ ஹோல், அதாவது மேலே இருக்கிற அந்த இது வந்து டபுள் சைடு பிசிபிங்கிறனால இது வந்து சால்ட்ரிங் லட்டு மேலே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது உள்ள வெளியே போய் அவுட் சைடு வந்து
சால்டர் இருக்கும். அதே மாதிரி சில ஹோல்ஸில் நான் அந்த ரிலேவை வந்து எடுக்கும்போது அந்த பிடிஹெச் வந்து போயிடுச்சு, பிளேட்டட் த்ரோ ஹோல் அது வந்து போயிடுச்சு. அதனால் வந்து இந்த சின்ன சின்ன ஆரஞ்சு கலர் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்பர் போட்டிருப்பேன். அதனால் அந்த ஜம்பர் ஒயர் வந்து கண்டுக்காதீங்க. மற்ற ஒயரிங் வந்து எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவர்ன்னு இருக்குது சரிங்களா. இதில் தான் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்குது, கிரே கலர் இருக்குது. ரைட் சைடு இருக்கிற ஒயிட் கலரில் தான் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன், அதாவது 24 வோல்ட் பாசிட்டிவ். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கிரே கலர் வந்து நெகட்டிவ், அதாவது கிரவுண்டு. இந்த ஒயர் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த இங்கே இருக்குது, இதை ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா இதில் கொடுத்துருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம முதலே பார்த்துருக்கோம். 24 வோல்ட் வந்து நம்ம இந்த 5 ஆம்ஸ் சப்ளைலேருந்து வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த 5 ஆம்ஸ் 24 வோல்ட் சப்ளைலேருந்து வருது, இதில் கொடுத்துருந்தோம். அப்போ இதிலிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. இதிலிருந்து இதே வோல்டேஜ் தான் கீழே இருக்கிற சப்வூஃபர் போர்டுக்கும் போகுது, 150 வாட்ஸ் சப்வூஃபர் போர்டுக்கும் போகுது. அதே இதுதான் இதுக்கும் போகுது சரிங்களா. இதிலிருந்து நம்ம எடுத்து மேலே கொடுத்துருந்தோம், இதிலிருந்து எடுத்து தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நம்ம 5.2 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த வெறும் 6 லைன் தான் இருக்குது. இப்போ இந்த 6 லைனுக்கு வந்து 1 2 இந்த 2 சப்போட லைனு சரிங்களா. அடுத்தது வந்து இங்கே இருக்கு பாருங்கள் சென்ட்ரு, இது வந்து சென்ட்ரல் ஸ்பீக்கரோட லைனு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த சப்பை தாண்டி இந்த சென்ட்ரு ஓகேங்களா. இங்கே ஒரு சப் இருக்குது, இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணுற போகிறதில்ல, இந்த சென்ட்ரல்னு இருக்குது. அதாவது இங்கிருந்து 2வது சேனல் சென்டர் SEN அப்படின்னு போட்டிருக்கு சரிங்களா. இந்த சேனலில் 1 எடுத்திருக்கேன். அப்போது 1 இந்த போர்டுக்கு 2, அப்போ இது 1 3 ஆச்சு சரிங்களா. அடுத்த 3 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு SL சரௌண்டிங் லெஃப்ட்டு சரிங்களா. இந்த 3 லைன் மட்டும் எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த SR இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு டைரெக்டாக வந்து ஸ்பீக்கரில் அப்படியே போயிடும், இந்த இது வழியாக டைரெக்டாக வந்து அப்படியே போயிடும். ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஸ்பீக்கருக்கு கொடுக்கறதுக்கு இதில் வந்து நமக்கு ரிலே கிடையாது, இதுக்கு லைனும் கிடையாது. அதனால் வந்து அந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும், ஏன்னா வந்து நமக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு இதில் தான் அதிகமாக சவுண்டு வந்து வரும் ஆன் ஆகும்போது. அப்புறம் சப்லேயும் வந்து சவுண்டு வரும். அதுக்காக 6 செகண்ட் டிலே கழித்து ஸ்பீக்கருக்கு லைன் போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா ஆன் பண்ண வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு வரும், அது வந்து வராது. அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போடுறோம். சரௌண்டிங் ஸ்பீக்கரில் வந்து சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டில் வந்து அவ்வளோவா வந்து நமக்கு சவுண்டு வந்து கேட்காது. அதனால் அதை மட்டும் டம்மி பண்ணியாச்சு, அதாவது அதை மட்டும் டைரெக்டாக வந்து இதில் கொடுத்தாச்சு சரிங்களா. இங்கே அவுட்டுன்னு இருக்குது, இங்கே வந்து அவுட்டுன்னு இருக்குது, இங்கே இன்னுன்னு இருக்குது, இது ஒரு ஸ்பீக்கர் லைனு. இங்கே அவுட்டுன்னு இருக்குது, இன்னுன்னு இருக்குது, இது ஒரு ஸ்பீக்கர் லைனு. இதே மாதிரி தான் 6 லைனு வரும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம், இந்த ப்ளூ கலர் லைனை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ப்ளூ கலர் லைனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் வந்து அடியில் வருது. இந்த மேல் இருக்கிற சப்வூஃபர் சரிங்களா. மேலே இருக்கிற சப்வூஃபரில் பாசிட்டிவ், அதாவது இது ஸ்பீக்கரோட அவுட் லைனு. இந்த அவுட் லைனில் இங்கே கொடுத்துருக்கு, ப்ளஸ்ஸில் கொடுத்துருக்கு சரிங்களா. இது ஸ்பீக்கருக்கு போகிறது தான். அப்போ இது டைரெக்டாக வந்து இங்கே வந்துடுது இல்லையா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த ப்ளூ கலர். அப்போ இங்கே போய் இந்த சைடு அவுட் ஆகுது சரிங்களா. அப்போ 6 செகண்ட் டிலே கழித்து இதில் இருக்கிற லிங்கை இதுக்கு மாற்றி விடும் சரிங்களா, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆனவங்க. அப்போ இந்த கிரே கலர் வழியாக இது எங்கே போகுதுன்னு பாருங்கள். கிரே கலரை ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த சைடு போகுது. அப்போ இங்கே ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது, இது வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இது வந்து இன்னொரு சப்வூஃபர் ஸ்பீக்கர் சாக்கெட்டு சரிங்களா. இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே போகுது ஓகேங்களா. இங்கேருந்து ஃபஸ்ட்டு லைன்லேருந்து இங்கே போகுது. அப்போ ஒரு லைன் வந்து இப்படி போய் ரிலே மூலிமா வந்து நமக்கு இதில் கொடுத்தாச்சு. அப்புறம் இதில் இன்னொன்று இருக்கு பாருங்கள், நெகட்டிவ் வந்து நம்ம டைரெக்டாக ஸ்பீக்கர்லேயே கொடுத்தாச்சு. நெகட்டிவ் வந்து டைரெக்டாக இது அங்கே இருக்கு பாருங்கள், பிளாக் கலர் ஒயரு, இது பிளாக் கலர் டைரெக்டாக வந்து அங்கே தான் கொடுத்துருக்கு சரிங்களா. இப்போ இங்கே கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஒரு சப்வூஃபர் லைனை கொடுத்தாச்சு. இப்போ 2வது சப்வூஃபர் லைனை பார்ப்போம். இந்த 2வது சப்வூஃபர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலர் சரிங்களா. இப்போ இந்த வயலட் கலர் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போனால் இதுக்கு கீழே இருக்கிற ஒரு சப்வூஃபர் போர்டு, அந்த போர்டுக்கு வயலட் கலர் போகுது பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த வயலட் கலர் அடுத்த 2வது கீழே இருக்கிற சப்புக்கு போகுது. இந்த வயலட் கலர் தான் அதே தான் இங்கே வருது, நம்ம முதல்ல பார்த்தது. இப்போ இங்கே ரிலேவை தாண்டி 6 செகண்ட் டிலே கழித்து ஆனாகிறதுக்கான ஒயர் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே போகுது சரிங்களா. அப்போ இங்கே கீழே இருக்க சப்வூஃபர்லேருந்து இங்கே போய் அப்புறம் இங்கே போகுது. அப்போ 6 செகண்ட் கழித்து இதுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அடுத்தது இதோட காமன் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்குன்னா கீழே இருக்கிற சப்வூஃபரில் கனெக்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. இதில் இந்த பாருங்கள், இந்த ஒயர் வந்து கழுந்துருச்சு, ஒயர் கொடுக்கணும் சரிங்களா. இந்த 2மே சப்வூஃபர் லைன் கொடுத்தாச்சு ஓகேங்களா. அடுத்தது இந்த லைனை பார்ப்போம். இந்த ஆரஞ்சு கலர் விட்டுருங்க, அதை வந்து சும்மா ஜம்பர் ஒயரு. இந்த எல்லோ கலரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த லைனில் வந்து எல்லோ, இங்கே க்ரீனு, இது அவுட்டு, இது வந்து ஸ்பீக்கர் இன்னு சரிங்களா. அப்போ பார்ப்போம். இந்த மேலே இருக்கிற எல்லோ கலரு, இது க்ரீன் கலரு. இதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
இது எங்கே போகுது, இங்கே போகுது. அதில் இருக்கிற லைன் வந்து கிரவுண்டு, ஸ்பீக்கரோட இந்த சைடு சாக்கெட்டு. ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் சாக்கெட் வந்து கீழே இருக்கிறது. ஓகேங்களா, அதை நம்ம எடுத்து கொண்டு வந்து இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதுக்கு கீழே இருக்கிற க்ரீன் கலர் பாருங்கள், அதையே வந்து இந்த ட்ராக் இதை ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த ட்ராக்கை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல கட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ ஸ்பீக்கர் இன்னும் வந்து ஃபஸ்ட்டு ரிலே போர்டுக்கு தான் போகும். இந்த க்ரீன் கலர் தான் அவுட்புட் வரும். ஸ்பீக்கரோட அவுட்புட் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த ரிலே போர்டுக்கு இங்கே போகும். இந்த க்ரீன் கலர் ஒயரில் போகும். போய் 6 செகண்ட் டிலே கழித்து இது ஆன் ஆகும்போது, சுவிட்ச் ஆன் பண்ணி ஆன் ஆகும்போது இதோட அவுட்புட் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா, FR ஃப்ரண்ட்டு ரைட்டு. சரிங்களா, இப்போ இந்த லைனை பார்த்தது ஃப்ரண்ட் ரைட்டு. இனி அடுத்த லைனை பார்ப்போம். இது வந்து அவுட்டு. இது அவுட்டு வந்து பார்த்தோம்னா ஆரஞ்சு கலரில். ஓகேங்களா, இந்த லைனை வந்து இந்த ஆரஞ்சு கலரு ரெட் கலரு, இந்த லைனை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இங்கே போது பாருங்கள் ஆரஞ்சு கலரு. இந்த ஆரஞ்சு கலர் வந்து இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா, அப்போ இங்கே நம்ம எங்கே கொடுத்துருப்போம், இந்த ஆரஞ்சு கலர் வந்து இந்த மெயினில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்பீக்கரோட டைரெக்ட் அவுட்டு. அப்போ நம்ம இங்கே வந்து அவுட்டில் தான் கொடுத்துருப்போம். இந்த ஆரஞ்சு கலரில் அவுட்டில் கொடுத்துருப்போம். அப்போ இந்த ரெட் கலர் நம்ம எங்கே கொடுத்துருப்போம், இது இப்படி வந்து ட்ராக்கை கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பீக்கரோட அவுட்டில் கொடுத்துருப்போம். அப்போ இந்த அவுட்டு வந்து இங்கே போய் 6 செகண்ட் டிலே கழித்து இதுக்கு அவுட்புட் கொடுக்கும். அப்போ அதை கொண்டு வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டோட டேரெக்டாக இந்த சைடு வர மாதிரி இங்கே கொடுக்குறோம். சரிங்களா, அப்போ இந்த லைன் வந்து என்னது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து FL ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு. சரிங்களா, அடுத்த 2 லைன் வந்து இது வந்து எல்லோ கலரு. அதுக்கு கீழே இந்த சந்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து க்ரீன் கலரு, எல்லோ க்ரீன். இந்த அவுட்டில் இருக்கிற எல்லோவை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இங்கே வருது. ஓகேங்களா, இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக்கு பாருங்கள், இந்த இடத்துல ட்ராக்கு கட் ஆகிருக்கு. இதிலிருந்து ஸ்பீக்கர் அவுட் இங்கே வருது. இங்கே போக விடாமல் ட்ராக்கை கட் பண்ணி இந்த க்ரீன் கலரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து SL சரௌண்டிங் லெஃப்ட்டு. சரிங்களா, இப்போ இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான், சரௌண்டிங் ரைட்டு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கல. சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு வந்து பெருசாக வந்து நமக்கு சரௌண்டிங் வரும்போது மட்டும்தான் சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஆன் ஆகும்போது அதில் அந்தளவுக்கு சவுண்டு வராதனால ஒன்றை மட்டும் டம்மி பண்ணிட்டோம். இன்னொன்று டம்மி பண்ணால் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இன்னொரு லைன் இருக்குது, அதனால் வந்து அதை மட்டும் நான் கொடுத்துட்டேன். இது மட்டும் நான் டம்மி பண்ணிட்டேன், அதாவது டேரெக்டாகவே ஸ்பீக்கருக்கு கீழே போயிடும். சரிங்களா, அடுத்த லாஸ்ட் லைனை பார்ப்போம் பாருங்கள். இது வந்து அவுட்டு ஆரஞ்சு கலரு, கீழே இருக்கிறது ரெட் கலரு. சரிங்களா, பின் அவுட்டை பார்ப்போம். அவுட்டு வந்து இங்கே வருது. சரிங்களா, இந்த அவுட்டு வந்து இந்த சைடு வந்துடுது. இப்படி வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு. இங்கே போக விடாமல் இந்த ரெட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறோம். அப்போ இங்கே கொடுத்தோன்னே ரிலே 6 செகண்ட் கழிச்சு ஆனோன்னா அவுட்புட் இங்கே வரும். இந்த அவுட்புட்டு ஸ்பீக்கருக்கு டைரெக்டாக போயிடுது. சரிங்களா, அப்போ இது வந்து என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து சென்ட்ரு. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம தெளிவாக வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் காமிச்சிட்டேன். சரிங்களா, இனி அடுத்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ரூ போட்டு எல்லாம் பண்ணி ஃபினிஷிங்கில் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இதோட எல்லா போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸும் வந்து தனித்தனியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா போர்டோட தனித்தனி வீடியோவும் வந்து நான் வந்து அதோட லிங்க் வந்து போடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஆம்பை வந்து எங்கெங்கே எந்தெந்த போர்டு எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வந்து அப்படியே வச்சாச்சு. அப்போது இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது வந்து முன்னாடி டிஸ்பிளே மட்டும் அசம்பிள் பண்ணலை, இது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு. இதிலேருந்து ஆண்டனா மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வருது இதிலிருந்து. ஓகேங்களா, இந்த டீகோடர் போர்ட்லேருந்து MP3 பிளேயர் டீகோடர் போர்ட்லேருந்து பின்னாடி வந்து டபுள் எண்டு ஸ்டிக்கர் வந்து முன்னாடி ஒட்டியிருக்கு. கை வச்சோம்னா ஒட்டும். சரிங்களா, இந்த போர்டை நம்ம இப்படி வச்சுருவோம். இந்த டிஸ்பிளே போர்டு வந்து இப்படி உள்ளே வந்துடும். சரிங்களா, இப்படி உள்ளே வந்துடும். இது உள்ளே வந்துடும். இதை வந்து நம்ம இப்படி வச்சுருவோம். சரிங்களா, இப்படி வந்துடும். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இந்த இடத்துல 4 ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த 4 ஹோல்ஸ் மாதிரி இதில் வச்சு நம்ம டிஸ்பிளே வந்து உள்ளே ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இப்படி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த இப்படி வரும். ஓகேங்களா, 5.1 கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்படி வந்துடும். இப்படி வரும்போது இதில் இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் மெட்டலில் இந்த ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இதை வந்து ஸ்க்ரூ போட்டாச்சு. இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கு. 2 ஸ்க்ரூ இருந்தால் போதும். ஓகேங்களா, இப்போ வந்து பின்னாடி டிஸ்பிளே வந்து நின்றுச்சு. ஓகேங்களா, இதுலேயும் வந்து இடிக்காமல் அதோட இந்த இடம் இருக்கு இல்லையா, அதோட இந்த இடம் வந்து
எங்கேயும் வந்து இடிக்காமல் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அது இடித்தா வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ எங்கேயும் இடிக்காமல் கரெக்டாக அப்படியே போட்டிருக்கு. இதுக்கு மேலே வந்து டபுள் எண்ட் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதிகமாக வேலை செஞ்சதுனால அந்த ஸ்டிக்கர் வந்து நிறைய தூசியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து இரும்பு, இந்த ஃபைபர் வந்து இந்த 2 ஸ்க்ரூனால நிற்கிது. நம்ம பின்னாடி வந்து க்ளூ வச்சு இது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி க்ளூவை வச்சு நம்ம ஒட்டிடுவோம். இங்கேயும் அதோட கீழே ஸ்க்ரூவிலையும் வந்து ஒட்டிடுவோம். ஓகேங்களா. அடுத்தது மேலே வந்து இது இப்படி வந்துடுமா, இந்த 4 இடத்துல வந்து 4 இலங்கி, இது வந்து 4 இலங்கி ஸ்க்ரூ போட்டு நம்ம இதை 4 சைடும் வந்து போட்டுருவோம். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. இது வந்து MP3 பிளேயரு, இது வந்து என்கோடரு, இது வந்து என்டர் பட்டன் இருக்கும், அதாவது இது மோடை மாற்றிக்கிறதுக்காக. அடுத்தது வால்யூம் இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதுக்கு வந்து 5.1 ரிமோட் கிட்டும் வரும். இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு தெரியாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த 5.1 கிளாசிக் டி ஆம்பிளிஃபையர், அதாவது ஃபுல்லி 5.1 கிளாசிக் டி ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா. இது வந்து 5 ஆம்ஸ் 24 வோல்ட்டு பவர் சப்ளை. அடுத்த பவர் சப்ளை 4 ஆம்ஸ் 24 வோல்ட்டு பவர் சப்ளை. ஓகேங்களா. இந்த 5 ஆம்ஸ் பவர் சப்ளை வந்து இதுக்கு போகுது, அதாவது 2 சப்பு போர்டுக்கு. இந்த 2 சப்பு போர்டுக்கு இந்த 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையர் கிட்டுக்கும் போகுது. ஓகேங்களா. இந்த 24 வோல்ட் வந்து இந்த 5 சேனல் போர்டுக்கு. ஓகேங்களா. இந்த 5 சேனல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் இருக்கு இல்லையா, இது ஒரு போர்டு. இது எல்லாமே 1 2 3, இந்த 3மே வந்து ஸ்டீரியோ சேனல். இது வந்து 2, இது வந்து ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு, இதில் 2 சேனல் இருக்குது. இது வந்து ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு, இதில் 2 சேனல் இருக்குது. இதில் ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸு, இதில் 2 சேனல் இருக்குது. இந்த ஒரு போர்டு மட்டும் 60 வாட்ஸு சப் ஊஃபருக்கான போர்டு. ஆனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இதுக்கு பவர் வரும். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஊஃபர் வந்து போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ப்ளக் பாயிண்டை இன்செர்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஆன் பண்ணதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஓடுது. இது இப்படி வரது வந்து பார்த்தீங்கன்னா கேமரானால அந்த மாதிரி தெரியுது. இது எல்இடிங்கிறனால இந்த மாதிரி தான் கேமராவில் தெரியும். ஓகேங்களா. அடுத்தது ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, மோடு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வந்து ஆன் ஆயிருக்கு, 24 வோல்ட் சப்ளை. ஓகேங்களா. இந்த க்ரீன் கலர் எல்இடி எரியுது. அடுத்தது இதுவும் ஆன் ஆயிடுச்சு, 12 வோல்ட்டு முன்னாடி வந்துடுச்சு. அப்புறம் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து நல்லாயிருக்கும் சுற்றியும். நான் மேலே வந்து லைட் போட்டிருக்கனால உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல. பின்னாடி மறையும் போது, பின்னாடி பேனல் வந்து மறையும் போது இதை சுற்றி லைட் எரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த போர்டில், இந்த 60 வாட் சப்வூஃபர் போர்டில் லைட் எரியுது. அப்போனா இது ஃபுல்லாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து இந்த ரிலே போர்டில் இங்கே லைட் எரியுது, ப்ளூ கலர் லைட் வந்து எரியுது. இது வந்து இப்போ ஒர்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆன் ஆனோடனே 6 செகண்ட் டிலே கழித்து இந்த ரிலே ஆன் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆம்பை வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த அசம்பிள் பண்ணவங்க வந்து அவங்க வெளியே இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து வெளி ஊருக்கு வந்து நான் பார்சல் தான் பண்ணி விட்ருக்கேன். அவங்க வந்து தாராபுரத்தில் இருக்காங்க. அதனால் நான் பார்சல் தான் பண்ணி விட்டேன். அதனால் வந்து அவங்க இதோட அவுட்புட்டை வந்து என்னால் காமிக்க முடியல. ஏன்னா என்கிட்டயும் வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்கிட்டயும் அந்த டைமில் இல்லை. அதனால் ஃபுல்லாக அசம்பிள் பண்ண வீடியோ மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.